2011-12 மற்றும் 2012-13 ஆண்டுகளுக்கான செம்மொழி விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் இலக்கியத்திற்கும் சிறந்த கொண்டாற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவரின் செம்மொழி விருதுகள் வழங்கப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தொல்காப்பியர் விருதினை தமிழ் அறிஞர் சே.வை. சண்முகத்திற்கு பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இதேபோல் தினமலர் ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்திக்கும் தொல்காப்பியர் விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கி சிறப்பித்தார். தமிழுக்கு தொண்டாற்றிய இந்தியர் அல்லாதோருக்கு வழங்கப்படும் குரல் பீட விருதினை ஈவா மரியா வில்டனுக்கும், இளம் அறிஞர் விருதினை க. ஐயப்பன் உள்ளிட்ட 5 பேருக்கும் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இவ்விருதுகள் 3 வகை. 20ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு புதிய அறிவு மரபு அல்லது ஒரு புதிய அறிவு மரபினுடைய பின்னணியில் நின்று இந்த பழந்தமிழ் இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய திறப்பினை இந்த ஆய்வுகள் உருவாக்கி தந்தது. அந்த அடிப்படையில் அந்த ஆய்வுகளுக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரமாக குடியரசுத் தலைவர் விருது கிடைத்தது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் உணர்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எனக்கு நான் தமிழை விரும்பி தான் நான் படித்தேன். நிச்சயமாக எந்த துறையில் நம்ம போகிறோமோ அந்த துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளாவே இருந்துச்சு தொடர்ச்சியாக அதுக்காக அதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு தொடர்ச்சியாக கிடச்சிது. நான் நிறைய அதுக்காக உழைச்சேன் அதுக்கான பலனை நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் கையால் வாங்குறப்ப அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த செவ்வியல் நூல் சார்ந்த இந்த ஆய்வுக்காக இந்த விருது எனக்கு கிடச்சிருக்கு. மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாகவும் விருதாகவும் நான் இதை பார்க்குறேன். இதை தொடர்ச்சியாக மேற்கொண்டு இதை செய்வதற்கான ஒரு தொடக்க முயற்சியாகவும் நான் இந்த விருதை நான் நினைக்கிறேன்.